ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கையாயிருக்கிறது. உன்னுடைய விருப்பத்தில் அவர் ஒரு நாளும் அவர் தலையிட மாட்டார். உன்னுடைய விருப்பத்தை சார்ந்துதான் உன் எதிர்காலம் என்பதை இன்றைக்கு மறந்து விடாதே. ரட்சிப்பு என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் பாவ பரிகாரியாக இரட்சகராக விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறாய். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு போன் பண்ணனியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பெய்யாச்சில்லா 15 லட்சத்துக்கு போட்டிருக்கு. சிலர் கேட்பார்கள், கர்த்தர் வல்லமை உள்ளவர் தானே, பின்ன ஏன் என்னை ரட்சிக்கவில்லை, பின்ன ஏன் என் பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலையாக்கவில்லை? சகோதரா, விளங்கிக்கொள், அவரிடத்தில் வருகிறவனைத்தான் அவர் விடுதலையாக்குகிறார். தயவு செய்து நரகத்தில் அகப்படாதே. கொடிய வேதனை, அந்த வேதனைக்கு உன்னை மீட்பதால் இயேசு என்னும் இரட்சகர் சிலுவையில் பாடுபட்டு உனக்காக இலவசமான மீட்பை உண்டாக்கி தந்திருக்கிறார். மனுஷனுடைய ஜீவியம் சரீரத்தை விட்டு போகும், அதை திரும்ப ஒரு மனுஷன் அதற்குள்ள கொண்டு வர முடியாது என்பதை பரிசுத்த வேதம் காட்டி தருகிறது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இந்த இடத்திலே கர்த்தர் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.